4½ ஆண்டுகளுக்கு முன்னர் தேங்காயைத்தான் முக்கியமான காலை உணவாக நாம் சாப்பிடத் தொடங்கினோம். அப்போது பலரும் பலவிதமாக கூறினார்கள். ஆனால் இன்று வரை தேங்காய் உணவு நமக்கு நீடிக்கிறது. அதன் மூலம் பல்வேறு பலன்களை கண்டு வருகிறோம். இப்படி பல ஆண்டுகளாக நமக்கு நேரடியாக கிடைத்த அனுபவங்கள் பலவற்றை தங்களோடு தொடர்ந்து பகிர உள்ளோம். உங்களுக்கு பலன் கிடைத்தால் நாங்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைவோம். மனித குலத்திற்கு கிடைத்துள்ள மகத்தான உணவு தேங்காய். தென்னை மரம் தன் தலையில் தாங்கி தரக்கூடிய இந்த தேங்காய்க்கு பல்வேறு மகத்துவங்கள் உண்டு. தேங்காய் சிறுநீரக மற்றும் கல்லீரல் குறைபாடுகளை போக்குவதோடு இருதயத்திற்கும் நல்ல மருந்தாக பயன்படுகிறது. வயிற்றுப்புண் உள்ளவர்களுக்கு தேங்காய் பால் குணமளிப்பதோடு உடல் சூட்டை தணிப்பதிலும் முக்கிய பங்காற்றுகிறது. அதிகமாக சாப்பிட்டு பசியாற வேண்டும் என்பதில்லை. விருப்பப்பட்ட அளவில் தேங்காய் துண்டுகளை சாப்பிட்டாலே போதுமானது. தேங்காயை சாப்பிடுவது என்பது அதை அடுப்பில் இட்டு சமைக்காமல் அப்படியே சாப்பிடுவது மட்டுமே நல்ல பலன்களை கொடுக்கும். பால் என்றாலே தேங்காயை பிழிந்து எடுக்கும் பால் மட்டும்தான். இதுதான் பல தலைமுறைகளாக நம்மிடையே இருந்து வந்துள்ள கலாச்சாரம். ஆனால் ஓரிரு தலைமுறைகளாக இந்த கலாச்சாரம் மறக்கப்பட்டுள்ளது. உயிருக்கு போராடும் நிலையில் உள்ளவர்கள் தேங்காய்ப்பால் அருந்தி தேறியுள்ளனர். தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக அல்லது அதற்கு இணையாகவும் தேங்காய்ப்பால் போற்றப்பட்டு வந்துள்ளது. உடலுக்கும் உயிர் அணுக்களுக்கும் உத்வேகம் கொடுக்கும் பால் தேங்காய்ப்பால் என்பதால் மணமக்களுக்கும் முந்தைய தலைமுறைகளில் பரிமாறப்பட்ட பால் தேங்காய்ப்பால் தான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இரத்த சுத்திகரிப்பானாகவும் செயல்படும் தேங்காய் எலும்புகளுக்கு வலிமை கொடுக்கிறது மற்றும் எலும்புரிக்கு நோயை குணப்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது. இளைய தலைமுறையினருக்கு தலைமுடி உதிர்வை போக்கவும் இளநரையை தடுத்து அடர்த்தியான முடி வளரவும் தேங்காய் உணவு உதவுகிறது. ஞாபக சக்தியை பேணும் தேங்காய் உணவு முதுமை காரணமாக உடலில் தோலில் சுருக்கங்கள் ஏற்படுவதையும் தடுக்கிறது. தாய்க்கு இணையான பலன் தரும் தேங்காய் மரம் பெற்ற பிள்ளைகளாக இருந்து காப்பதால் அதை தென்னம்பிள்ளை என்றே நம்மவர்கள் பாசத்துடன் அழைக்கிறார்கள். எனவேதான் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும் என்று பாட்டுக்கொரு புலவன் பாரதி பாடினான் போலும். தேங்காய் தரும் பலன்களை நல்ல முறையில் பயன்படுத்தி சிறப்புற்று வாழ அனைவரையும் வாழ்த்தி அடுத்த பதிவில் சந்திக்கிறோம். நன்றி.